வாழ்க்கையில் எப்பொழுது இப்படிதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன சுகம் என்ன சுகம். எவனவரா பிச்சைக்கார ஏறா படம் காட்டி பணம் வேலை செய்துட்டு விட்டேன். பணத்தை வாங்கிற நான் பிச்சைக்கார எம்மா தாயே. எவனாவ பிச்சைக்கார சாப்பாடு வேணுமா? தொட்டில இருக்குறா சாப்பாடு. தொட்டிலுக்கு போயிட்டு சாப்பிடுறான். ஆமாண்டா. யார் தொட்டில? மாட்டு தொட்டி. மாட்டு தொட்டி அப்படின்னு தெரியும். ஆமா, ஏன் கோவம் வருதுன்னு எனக்கு தெரியும். ஏன்டா கோவம் வருது அவருக்கு? ரெண்டு கண்ணு குட்டி வர செத்து போச்சு. வேலை செஞ்சுமா எடுத்து வாடி வெளியா வாடியா எடுத்து வாடியா. அவங்க வந்துக்கிறாடியா மழை சும்மா வரல பாடி கட்டோட வந்துக்கிறான். யாரு யார வச்சுக்கிறா? அவங்க அப்பா வந்துக்கிறாரு. மாமனார் வந்து கேட்க போறாரு. வந்துக்கிறாரு பாரு. மாமா தப்பா நினைக்காத. நித்யானந்தா சாமியாரு ரஞ்சிதா மேடம். என்னடா குடிப்பழக்கமே என்னால தெரியாது. இந்த நிலைமை இருக்கிறது. இந்த தப்பா நினைக்காத. அப்பா கூட்டி மத்த வந்துக்கிறாரு. ஏன்னா நீ இவ்வளவு வச்சுக்கிறியா? உங்க அம்மாவை வந்து உங்க அப்பா வச்சுட்டாரு. ஆமா முருகனுடைய அப்பா தான். என்ன கூட என் மகனை அனுப்பி முரளி எங்க வரணும்? இதற்காக தாண்டா வடத்துக்கு போக கூடாது என்று சொன்னேன். மகனை கேட்டு தாய் தொல்லை தட்டக்கூடாது. தந்தை தொல்லை
என்னமா நான் என்ன பாரு ஐயோ அவ எதிர வச்சாலும் அவ தெருட்டு கோயம்புல வச்சாலும் இல்ல அவ தெரி கோயம்புல வச்சாலும் அவ வழியில வச்சாளா இல்ல கோடியில வச்சாளா அப்பா நான் எங்க திருப்பிள்ளைடா படித்தவன்டா நீ இப்படி செய்யல ஒரு மன்னருடைய மகன்டா இளவரசன் அப்பா வாடா எப்ப போறீங்க அப்பா போகும்போது நான் மனோ விட்டு வரக்கூடாது மனோ வரலன்னா கூட பரவாயில்ல 1500 ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க அப்பா பாஞ்சாலி இவளோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு ஒருபோதும் நான் இவளை விட்டு வரவே முடியாது எடுத்து விட்டு போய்விடுங்க கொல்லும் வேங்கை புலியும் நம்பலாம் காலனார் விடும் சூதனையும் நம்பலாம் 16 சேலை கட்டிய 16 மணி சேலை கட்டிய இந்த கேள்வியை மாதர் மட்டும் நம்ப எல்லாம் பெண்கள் அல்ல எத்தனையோ பெண்கள் எல்லாம் ஏண்டா பத்தினி தெய்வமாக இருக்கின்றார்கள் இவர் தான் சிதையோ ஐயோ அம்மா அட பாவி தாமரு எங்கடா பாவி ஐயோ 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 அம்மா ஐயோ ஐயோ என்ன பாத்து ₹250 சரியா போச்சு என்ன பார்த்து என்ன திரும்ப கேட்டாரு அழகடி செவடியா என்ன பார்த்து கேட்டாரு ஒரு கண்ணுக்கு குடும்பத்தின் குத்தவளுக்கு இவன் தரப்பா மதி மயங்கி விட்டதா புத்தி கட்டி விட்டதா இவளடா இவளா என்னடா தர்ம பத்திரி அப்பா இவன் மட்டும் பெண்ணாக பிறந்திருந்தா இந்த வேலை நான் கேட்கிறேன் எத்தனையோ குடும்பத்தை கெடுத்துட்டு இருப்பாடா வளைய பொறுத்தவரை கட்டிட்டு நீ இவ்வளவு கட்டிட்டு இருப்பதா வர முடியாது அப்பா அவள் முன்னாடி ஆண்கள் இருந்து பாராம என்ன இடத்துல சொல்கிறார் மனோ வாட நம்ம வந்தம்மா என்ன வேக போட்டுமா காக்கா இருந்துட்டு போய் வந்த பாத்திரம் படாலும் கொடுக்குறாங்க நானும் தூக்க மாட்டேன் மானம் கட்டி கூட்டாக கூடாது போய் போய் 4 மணிக்கு வந்தா என்ன படாலும் கொடுக்குறான் டமால்னு நான் பெற்ற பிள்ளை அதனால இல்லை என் பிள்ளைக்கு பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது தாய் தந்தையுடைய வாலிப வயசுல போன போக்குல விடக்கூடாது பிள்ளைங்களை விட்டுட்டா அது மேல் மேலும் போய் இருக்கு அவருடைய வாழ்க்கை சீரழிந்து அதனால் இவனுக்கு ஒரு சரியான முடிவை கட்ட வேண்டும் டேய் என் பிள்ளை அடிக்க அதனால தாய் இல்லாத எல்லாம் வளர்த்து என் பிள்ளை இந்த இடத்த மட்டும் விட மாட்டேன் அந்த தாசி விடவே மாட்டேன் இப்போ இது அவனுக்கு ஒரு கால் கட்டுனா நாடு நாடாக சுத்த வேண்டும் நல்லதோரு இளவரசியை தேர்ந்தெடுத்து இவளை விட அழகான ஒரு இளவரசி தேர்ந்தெடுத்து என் மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டால் இந்த இடத்துக்கு வருவானா ஆமாங்க இதற்கு தாண்டா சொந்தமா சாப்பாடு இருந்தா வீட்டு சாப்பாடு இருந்தா நான் ஹோட்டல் சாப்பாடுக்கு வர போறான் வருவான் எப்போ நேரம் வருவான் ஆனா இது முதல் வரவே மாட்டேன் ஆமாங்க என்னுடைய மகனுடைய புகைப்படத்தை உன்னிடம் கொடுக்கிறேன் உண்மை நாடு நாடாக செல்லு ஏண்டா நல்ல ஒரு இளவரசி தேர்ந்தெடுத்துவான் திருமணம் அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சிடலாம்